ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். சில நேரங்களில் விலங்குகள் மனிதர்களை தாக்குறது வழக்கமான ஒன்று தான். அது மாதிரியான சில தாக்குதல்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாக். பிட்புல் வகை நாய்கள் ரொம்பவே ஆக்ரோஷமானவை. உரிமையாளருக்கு ரொம்பவே நன்றியோட இருக்கிற இந்த நாய்கள் மற்றவங்களை பயங்கரமா தாக்க முயற்சி பண்ணும். இங்க உரிமையாளர் கூட வாக்கிங் போன பிட்புல் நாய் கைத்துல இருந்து விடுபட முயற்சி பண்ணுது. அதோட ஓனரும் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த வழியா ஒருத்தர் ஜாகிங் போய்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் ஓனர்கிட்ட இருந்து கைத்தோட எஸ்கேப் ஆகி அவரை தாக்குறதுக்காக ஓடி போகுது. நாய் தன்னை நோக்கி ஓடி வர்றதை பார்த்தவரு ஓடாம அதே இடத்துல நின்று தன்னோட கைகளை அங்கேயும் இங்கேயுமா ஆட்டி நாயோட கவனத்தை திசை திருப்புறாரு. அதுக்குள்ள நாயோட ஓனர் வந்து நாயை பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனாலும் நாய் 2-3 முறை அவரோட கையை கடிக்குது. சில சின்ன காயங்களோட அவரு கேட் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாரு. கொரில்லா. கொரில்லாக்களை படம் பிடிக்கிறதுக்காக காட்டு பகுதிக்கு போன படக்குழுல ஒருத்தர் கொரில்லாக்களுக்கு ரொம்பவே பக்கத்துல போயிடுறாரு. அந்த கூட்டத்துல இருந்த குட்டி கொரில்லாக்கள் அவரை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தோட தலைமை கொரில்லா ஆபத்து ஏதோ இருக்குதான்னு ரொம்பவும் கவனமா பாத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது அவர் ஆபத்துன்னு நினைச்சா ஒரே அடியில அதால அவரை கொல்ல முடியும். உருவத்துல பெரிய ஆண் கொரில்லாக்கள் மனிதர்களை விடவும் 10 மடங்கு பலம் கொண்டவை. அதுங்க கூட நேரடி ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டா அது உங்களை ஆபத்துன்னு நினைச்சு தாக்கும். ஆனா இவருக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறதால கடைசி வரைக்கும் அவர் அதோட கண்களை பார்க்கவே இல்லை. அதனால அந்த கொரில்லாவும் அவரை தாக்கல. ஹிப்போ. ஒரு வெஜிடேரியனா இருந்துகிட்டு அதிக கொலை பண்ற விலங்குன்னா அது நீர் யானை தான். ஆப்பிரிக்கால அதிக மனிதர்களை கொல்ற விலங்குகள் இந்த நீர் யானைகள் தான். இங்க கென்யாவின் R1ல சிலர் போட்டிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நீர் யானை கூட்டத்தை அவங்க தாண்டி போறாங்க. எல்லா நீர் யானைகளும் அமைதியா படுத்திருக்கும் போது ஒரு நீர் யானை மட்டும் போட்ல இருந்தவங்கள ஆபத்துன்னு நினைச்சு தாக்குறதுக்காக துரத்தி வருது. கொஞ்சம் தூரம் துரத்தி வந்த அந்த நீர் யானை டயர்டாகி துரத்துறத நிறுத்துது. சீ லயன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு கடல் சிங்கத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடல் சிங்கங்கள் பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தாலும் அதுங்க ஒன்றும் டிஸ்னி படங்கள்ல வர விலங்குகளை மாதிரி ஃப்ரெண்ட்லியான விலங்குகள் கிடையாது. கடல் சிங்கங்கள் ஒரு வேட்டை விலங்குகள். அதுங்களால பிடிக்க முடிகிற அளவு சிறிய இறை கிடைச்சா ஈஸியா அதுங்களை கொன்னுடும். ஆனா இந்த ஃபேமிலி அதை கியூட்டான பெட் அனிமல் மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த சின்ன குழந்தைய அதோட விளையாட விடுறாங்க. ஒரு முறை ரொம்பவும் பக்கத்துல வந்த அந்த கடல் சிங்கம் 2ஆம் முறை அந்த குழந்தைய தண்ணிக்குள்ள இழுக்குது. உடனடியா ஒருத்தர் தண்ணியில குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுறாரு. இந்த மாதிரி காட்டு விலங்குகள் கிட்ட ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் காட்டு விலங்குகள் பக்கத்துல இருக்கும்போது குழந்தைகளை இன்னமும் கவனமா பாத்துக்கணும். பாண்டா. பாண்டா கரடிகளை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா பாண்டாக்கள் ரொம்பவுமே கியூட்டா இருக்கும். அதே நேரத்துல உலகின் கியூட்டான ஆபத்துனா அது பாண்டா கரடிகள் தான். இங்க ஒருத்தர் கியூட்டான பாண்டா கரடி இருக்கிற கூண்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரை கூண்டுக்குள்ள இழுக்க நினைச்ச அந்த கரடி அவரோட ஜாக்கெட்டை பிடிச்சி இழுக்குது. இத பார்த்தவங்க அவரை காப்பாத்துறதுக்காக அவரை இழுக்கிறாங்க. அவரை காப்பாற்ற முடிஞ்சாலும் அவரோட ஜாக்கெட்டை அவங்களால காப்பாற்ற முடியல. பாண்டா கரடிகள் எவ்வளவு பலம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ. லாமா. லாமாக்கள் ரொம்பவே சாதுவான விலங்குகள். இங்க ஒருத்தர் ஒரு லாமா மேல ஏற முயற்சி பண்றாரு. ஆனா அந்த லாமா அவரை ஏற விடாம தடுத்ததோட அவரை தாக்கவும் செய்யுது. இங்க ஒரு பெண் 2 லாமாக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தன்னோட அன்பை காட்டுறதுக்காக ஒரு லாமா அவங்க முகத்திலேயே துப்பி விடுது. கேமல். இங்க ஒரு பெண் ஒட்டகத்தோட செல்ஃபி எடுக்க முயற்சி பண்றாங்க. எப்பவும் எதையாச்சும் மென்னுக்கிட்டே இருக்கிற ஒட்டகம் அந்த பொண்ணோட தலையை பார்த்ததும் அதையும் கொஞ்ச நேரம் அசை போடலாம்னு அவங்க தலையை கடிக்குது. இங்க சிலர் ஒட்டக சவாரி போய்கிட்டு இருக்காங்க. சவாரி நேரத்துல கூட எதையாவது அசை போடணும்னு நினைச்ச இந்த ஒட்டகம் தனக்கு முன்னால போய்கிட்டு இருந்த ஒட்டகத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கடிக்க முயற்சி பண்ணுது.
இதனால பயந்து போன அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஒட்டகத்துல இருந்து கீழே விழுறாங்க. எலிஃபென்ட். இங்க யானை ஒண்ணு தன்னை பார்க்க வந்த சுற்றுலா பயணிய செல்லமா தூக்கி எறியுது. அதே மாதிரி குட்டி யானை ஒண்ணு தன்னை பார்க்க வந்த சுற்றுலா பயணி கூட கட்டி புரண்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு கியூட்டா இருந்தாலும் 400 கிலோகிராமுக்கும் அதிகமான எடை இருக்கிற ஒரு குட்டி யானை தன்னோட முழு எடையையும் உங்க மேல போட்டா அது கண்டிப்பா உங்களை அழுத்தி பிழிகிற மாதிரி இருக்கும். கூஸ். இங்க ஒரு பையன் ஒரு வாத்து ஃபேமிலிக்கு பக்கத்துல போறான். தங்களோட பசங்களோட ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த வாத்துகளை அந்த பையன் டிஸ்டர்ப் பண்ணதால கடுப்பான வாத்து அவனை தாக்குது. அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடினாலும் விடாம அவனை துரத்தி போகுது. இங்க ஒருத்தர் ஒரு லாமாவை பயமுறுத்துறதுக்காக அதுங்க பின்னாடி நின்னு கத்துறாரு. கடுப்பான அந்த லாமா அவரை துரத்தி போய் பயங்கரமா தாக்குது. அடுத்த வாரமே அதை பிரியாணி பண்ணியிருப்பாருன்னு தான் தோணுது. கிளிகள் கூட சில நேரங்கள்ல உங்களை தாக்கலாம். கிளி ஒன்ன தோல் மேல வச்சுக்கிட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவரு. முதல்ல அவரோட தொப்பிய தூக்கி எறிஞ்ச கிளி அப்புறமா அவரோட காதை கடிக்குது. என்னதான் கிளி செல்லமா கடிச்சிருந்தாலும் அது அவருக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும். இங்க கடல் சிங்கம் ஒண்ணு கேஷுவலா நடந்து வருது. மாடல் அழகி மாதிரி நடந்து வந்த அந்த கடல் சிங்கம் திடீர்னு கேமராமேனை தாக்குறதுக்காக அவரை நோக்கி வேகமா போகுது. crocodile attack human. கனடாவோட ஒரு நதியில எடுக்கப்பட்ட இந்த வீடியோல முதலை ஒண்ணு ஒரு பெண்ணோட இறந்த உடலை தண்ணிக்குள்ள கொண்டு போகுது. முதலைகள் இருக்கிற தண்ணீர்ல அஜாக்கிரதையா குளிக்க போகிறதால இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.